ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிப்ரவரி மாதம் பிறந்து பிப்ரவரியில் 9க்கு மேலே கிரக மாற்றங்கள் நிறைய ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தலையெழுத்து மாறுவது மட்டும் இல்லாமல் வராத பணம் உங்கள் கைக்கு வந்து சேர ஒரு பரிகாரமும் செய்யணும். அது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான். நம்ம நினைக்கிறோம் எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் விதிகள்னு. ஆனால் விதிகள்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான இடத்துல இருந்தால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமான இடத்துல இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ நவக்கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் எல்லாமே அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் நவம்பர் 9லேருந்து கிரகநிலைகள் எப்படி அமைது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல உங்கள் ராசிக்கு நவக்கிரகங்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். மெயினாக வராத பணவரவு உண்டாக பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும். அப்போ தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு பலிக்கும். இந்த பரிகாரத்தை எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றியை ஈஸியாக அடைய முடியும். அதனால் இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பிக்கையோடு வந்து செய்திடுங்க. சரி, இப்போ நாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு பலன்கள் என்னங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் மகர ராசிக்காரங்க கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்ட 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போ கிரகநிலை முதல்ல எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், சனி, ராகு, ரணருண ரேகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, அஷ்டமஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே வந்து 3 கிரகங்கள் அந்த மாதிரி கூட்டணி சேர்ந்து அமர்ந்திருக்கு. அதனால் இந்த பிப்ரவரி 9க்கு பிறகு இதெல்லாம் நடக்க போகுது என்பதை தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்காத மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் எல்லா வகையிலுமே நல்லதே நடக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் அனுகூலமான பலனை தரும். மெயினாக பணவரவு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே வந்து விலகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது சாதகமாக நடந்து முடியும். வியாபார ரீதியாக போட்டிகள் இருந்ததுன்னா அந்த போட்டிகள் உங்களுக்கு குறையும். பழைய பாக்கிகள் வசூலாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பண உதவியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு ஒரு திருப்தி தரும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை நடக்கும். அதனால் அந்த நன்மைகளை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. பெண்களுக்கு கூட பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்கள் ஓரளவு சாதகமான பலனை கிடைக்க செய்யும். அதுவும் அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளையும் மீறி முன்னேறுவீங்க. சகாக்கள் மத்தியில் ஆதரவு பெருகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படைப்பு திறனானது வளரும். பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு பிரபலமாவீங்க. மாணவர்களுக்கு கூட நல்ல வாய்ப்புகள் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் என்பது கிரகங்கள் மூலிமா குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்களை வந்து ஷேர் பண்ணுறேன். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க.
ஃபஸ்ட்டு உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பிப்ரவரி 9 உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீரும். தொடங்கிய வேலையை தொடங்கியபடி திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் இழுபறியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் நீங்கள் கூறுவதை ஏற்காம உங்களுடைய விருப்பப்படி எதையுமே செய்வாங்க. அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டு. அரசாங்க பணிகள் அனைத்தும் தோய்வு இல்லாமல் நடைபெறும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதே திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு இந்த பிப்ரவரியிலிருந்து 9 கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்குது. அடுத்தோர் கூறக்கூடிய கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் உள்ளது நல்லது கெட்டதை யோசிப்பது நல்லது. பண விவகாரங்களில் கவனம் தேவை. மூத்த கலைஞர்களுடைய வழிகாட்டலால் வெற்றி பெறுவீங்க. தொடர்ந்து வரக்கூடிய சவால்களை சந்தித்த பின்னரே வெற்றி கெட்டுங்க. அப்புறம் அவிட்ட 1, 2 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த பிப்ரவரி 9 எதையும் நன்கு யோசித்து பின்னர் செய்வது நன்மை தரும். மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்த கவனத்தோடு பாடங்கள் படிப்பது நல்லது. மன கஷ்டம் பண கஷ்டம் நீங்கோ. உடல் ஆரோக்கியம் உண்டாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற காலம். ரசனையை புரிந்து கொண்டு உங்கள் திறமையை காட்டணும். எதிர்பார்த்த பணம் வரும். பெண்கள் உடல் நலத்தில் மிகவும் கவனமாக இருக்கிறது அவசியம். இல்லைனா அதில் உங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களோட ராசிக்கேற்ப பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ தான் பரிகாரத்தை பார்க்க போகிறோம். வராத பணம் வர இந்த பரிகாரத்தை ஒரு முறை மகர ராசிக்காரங்க இந்த மாதம் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஒருவருக்கு கடனாகவோ அல்லது கைமாத்தாகவோ கொடுத்த பணம், இழந்த செல்வங்கள், சொத்துக்கள் போன்றவை திரும்ப கிடைப்பதற்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் இந்த தாந்திரிக பரிகாரம். பணம் வாங்கியவர்கள் விட பணம் கொடுத்தவர்களால் இன்று அதிகம் அல்லாட வேண்டியது இருக்கு. பணத்தையும் வாங்கி வைத்து கொண்டு நம்மையும் அலைய வைப்பவர்கள் இன்று பெருகி வர்றாங்க. அதிக வட்டிக்கு கடன் கொடுப்பதும் தவறுதான். வாங்கிய கடனை கொடுக்காம ஏமாற்றுவதும் தவறுதான். ஒருவர் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணம் என்றுமே வீண் போகாது. நீங்கள் இழந்த பணம், உங்களுக்கு வரவேண்டிய பணம், செல்வங்கள், சொத்துக்கள் போன்றவை திரும்ப கிடைப்பதற்கு வீட்டிலேயே எளிய பரிகாரத்தை செய்யலாம். பொதுவாக வீட்டில் காமாட்சம்மன் விளக்க பூஜரையில் ஏற்றி வழிபாடு செய்வோம். மகாலட்சுமியுடைய அருட்கடாட்சத்தை பெற குத்துவிளக்கு நமக்கு அள்ளி வழங்கக்கூடியது. குத்துவிளக்கு ஏற்றி வைப்பது இல்லத்தில் ஒரு பொழுது புலம்பல் சத்தம் கேட்காது. குத்துவிளக்கு மகிழ்ச்சியும் பணவரவையும் கொடுக்கக்கூடியது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தால், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை என்றால், வீட்டில் நிம்மதி இல்லை என்றால், செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் குத்துவிளக்கு ஏற்றி பாருங்க. குத்துவிளக்கு ஏற்றும் போது நன்கு பெரிய விளக்காக ஏற்றுங்க. மகாலட்சுமிக்கு இருபுறமும் குத்துவிளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றி வந்தால் சகல சந்தோஷங்களும் சௌபாக்கியங்களும் கெட்டும் என்பது ஐதீகம். வராத பணவரவும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில குத்துவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க. மேலும் ஒரு வெள்ளை துணியில் பரிகார பொருட்களை போட்டு அதை கன்னி மூலையில் வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்திற்கு தேவையான 3 பொருட்கள் உண்டு. முதல்ல கருப்பியல் எடுத்துக்கொள்ளுங்க. கருப்பியல் சனி பகவானுக்கு உகந்தது. கடன்களை தீர்க்கக்கூடியது. பிறவி கர்மாங்களை அழிக்க வல்ல சக்தி கொண்டது. இந்த கருப்பு எள்ளோடு சம அளவிற்கு வெந்தயம் சேர்த்து கொள்ளுங்க. வெந்தயம் பணவரவை இருக்கக்கூடியது. நமக்கு சேர வேண்டிய பணத்தை நம்மிடம் கொண்டு சேர்க்கக்கூடியது. இவ்வாறு இந்த கருப்பு எள்ளு, அதுக்கப்புறம் வெந்தயம், இதோடு கொஞ்சம் கல்லுப்பு, இதை 3ஐயும் நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடித்து வைத்து கொள்ளுங்க. இடித்த இந்த பவுடரை எடுத்து வெள்ளை துணியில் போட்டு ஒரு முடிச்சாக கட்டி பூஜையில் வைங்க. அப்புறம் குத்துவிளக்கு ஏற்றி மகாலட்சுமிக்கு பூஜை செய்த பின்பு வீட்டில் கன்னி மூலையில் இதை வைங்க. அதாவது தென்மேற்கில் வைக்க வேண்டும். யாருடைய கைகளுக்கு 8வது வாறு வைக்க வேண்டும். 48 நாட்களுக்கு ஒரு முறை இந்த பொருட்களை வேறு துணியில் தயார் செய்து மாற்றி வைக்க வேண்டும். பழைய பொருட்களை மரத்தடியில் போட்டு விடணும். இப்படி செய்து வந்தால் வராத பணம், சேர வேண்டிய பணம், மற்றவர்கள் கொடுக்க வேண்டிய பணம், இழந்த செல்வங்கள், சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை அதுவே தேடி வந்துவிடும். அதுதான் இந்த பரிகாரத்துடைய சிறப்பு. ஸோ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட மகர ராசிக்காரங்க ஒரு முறை செய்திடுங்க. இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் உங்கள் ராசிக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. அந்த டவுட்டை வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.